அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு புதிய வந்தே பாரத் சேவை கிடைத்திருக்கின்றது. அதாவது வண்டி எண் 26651 மற்றும் 26652 என்ற எண்கள் கொண்ட KSR பெங்களூர் எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா ஆகிய 3 மாநிலங்களை இணைக்கின்றது. இந்த பெங்களூர் எர்ணாகுளம் வந்தே பாரத் ரயில் சேவையில் புதுசாக கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பாலக்காடு போன்ற நிறுத்தங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ரயில் தென்மேற்கு ரயில்வே நிர்வாகத்தின் கீழே நிர்வகிக்கப்படுது. சராசரியாக மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுது. வாரத்தில் புதன்கிழமை தவிர்த்து எஞ்சிய 6 நாட்கள் இந்த ரயில் இயக்கப்படுகின்றது. மொத்தமுள்ள 625 கிலோமீட்டர் தூரத்தை 8 மணி 40 நிமிடங்களில் கடக்குது. இந்த புதிய வந்தே பாரத் ரயிலோட கால அட்டவணையை இப்போ பார்க்கலாம். தமிழ்நாட்டு வழியாக பெங்களூர்லேருந்து கொச்சிக்கு வந்தே பாரத் ரயில் வண்டி எண் 26651 இயங்குகின்றது. இது பெங்களூரிலிருந்து கிளம்பி எர்ணாகுளம் சந்திப்பு வரை செல்கின்றது. பெங்களூரிலிருந்து எர்ணாகுளம் வரை ரயில் பெங்களூரிலிருந்து காலை 5:10 மணிக்கு புறப்பட்டு சேலம் 8:13 மணிக்கு வருகின்றது. 8:15 மணிக்கு சேலத்திலிருந்து புறப்பட்டு ஈரோடு 9 மணிக்கு சென்று சேரும். 9:05க்கு ஈரோட்டிலிருந்து புறப்பட்டு திருப்பூர் 9:45 மணிக்கு சென்று சேரும். காலை 9:47க்கு திருப்பூரிலிருந்து கிளம்பி கோவை வழியாக கோயம்புத்தூருக்கு 10:33 மணிக்கு வந்து சேரும். 10:35 மணிக்கு கோயம்புத்தூரிலிருந்து புறப்பட்டு பாலக்காடு 11:28 மணிக்கு சென்று சேரும். காலை 11:30 மணிக்கு பாலக்காட்டிலிருந்து புறப்பட்டு திருச்சூர் மதியம் 12:28க்கு சென்று சேரும். 12:30க்கு மதியம் திருச்சூரிலிருந்து கிளம்பி எர்ணாகுளம் மதியம் 1:50 மணிக்கு சென்று சேரும். ஆக இந்த ரயில் கிருஷ்ணராஜபுரம், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, பாலக்காடு, திருச்சூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்கின்றன. மறுமார்க்கத்தில் வண்டி எண் 26652 எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூர் வரை செல்கின்றது. இந்த ரயில் எர்ணாகுளத்தில் பிற்பகல் 2:20 மணிக்கு புறப்பட்டு கோவைக்கு 5:20 மணிக்கு வந்து 5:23 மணிக்கு புறப்படுகின்றது. திருப்பூருக்கு 6:03 மணிக்கு வந்து 6:05க்கு கிளம்புகிறது. ஈரோட்டிற்கு 6:45க்கு வந்து 6:50க்கு கிளம்புகின்றது. சேலத்திற்கு 7:18க்கு வந்து 7:20க்கு கிளம்புகின்றது. சேலத்திலிருந்து பெங்களூருக்கு இரவு 11 மணிக்கு சென்று சேரும். இந்த ரயில் சேவை நவம்பர் 2வது வாரத்திலிருந்து துவக்கப்படுகிறது. இந்த ரயில் மொத்தம் 8 பெட்டிகளை கொண்டதாக இருக்கும். ஏற்கனவே கோவை பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் பயன்பாட்டில் இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த கோவை புது ரூட்டில் வந்து புதிய வந்தே பாரத் ரயில் சேவை கிடைக்கும் அப்படின்றதே கொங்கு மண்டல தமிழ் மக்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு செய்தி. 2 நகரங்களுமே முக்கியமான IT நகரங்கள் என்பதால் இந்த ரயிலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.